சுவாமி அப்பாங்கன்னு பறக்கிறாள். அப்பா இருக்கிற போது விட்டுட்டு வரலாமா? ஒரு கால் நீ ஏதாவது சாதுக்களுக்கு அவமானம் பண்ணி மகான்களை பூஜிக்க வேண்டிய கிரமப்படி பூஜிக்காமே, வயசானவாள் மந்திரிகள் அவளை ஆராதிக்க வேண்டிய கிரமப்படி நீ செய்யாததுனால ராஜ்யம் கையை விட்டு போயிடுதா? பிராமணாம்ச அபிமன்யசே வேத வித்துக்களை பெரியா நினைச்சு பூஜை பண்ணிருக்கியா? அல்லது அக்னிஹோத்திரம் பண்ணுவதற்காக வீத்த ருச்சுக்கள் சரியாக செய்யலையா? அல்லது நாஸ்திக பிராமணனை மந்திரியா போட்டுட்டியா? கச்சின்ன லோகாயுதிகான் பிராமணாம் ஸ்தாத சேவசே, லோகாயுதிக பிராமணனை சேவிச்சியா? அல்லது ஸ்திரீகள் கள்ள ஜலம் விட முடியா பண்ணிவிட்டியா? அதனால ராஜ்யம் போயிடுதான்னு சுவாமி கேட்டாள். கடைசியில பரதன், ராஜ்யத்தை பத்தி என்ன கேட்கிறீரே, உம்ம ராஜ்யம் நீர் போய் பார்த்துட்டும் அப்பா அங்கேன்னு கேட்டீரே, அதுக்கு பதில் சொல்றேன். நான் கேஜய தேசத்திலிருந்து நீர் தண்டக போயிட்டீர், அப்பா ராமா ராமான்னு உயிரை விட்டுவிட்டாள், கதறிவிட்டாள். சுவாமே வசோச்சன்னே சக்தாமனிவர்த்ய புத்திம் ஸ்வயாஹீனஹ தவ சோகருக்ணஹ த்வாம் சம்ஸ்மரம் நஸ்தமிதः பிதாதே. ராமா ராமான்னு அலறி உயிரை விட்டுவிட்டாள். அப்பான்னாளா சுவாமி கதறிவிட்டாள். கீழே விழுந்து அவனோஜமான வாக்கியத்தை பரதன் சொல்லி கேட்டு கதறி, அப்பாக்கும் பிள்ளைக்கும் உள்ள அன்பை நான் உலகத்துக்கு காட்டிவிட்டேன். நான் தண்டகையில உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சு இது பொறுக்காம உயிரை விட்டாள். அப்பா உயிரை விட்டாள்னு பரதன் சொல்லி நான் உயிரோட இருக்கேன்னு, அப்பாக்கும் பிள்ளைக்கும் இத்தனை வித்தியாசம் இருக்கே, ஸ்நேகத்துல வித்தியாசம் என்று கதறி